ஒரு காலத்துல அந்த வாசல விட்டு வெளிய போன ராஜி, இன்னைக்கு அதே வாசல் வந்து நடுங்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்கா. உள்ள போகணுமா? இல்ல திரும்பி போயிடலாமா? அப்படின்ற இந்த ஒரு முடிவு தான் பாண்டியன் குடும்பத்தையே வந்து உலுக்க போகுது. ராஜி வந்து அப்பா வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருக்குமே வந்து சந்தோஷம்னு நெனச்சீங்களா? அதுதான் வந்து இல்ல. இந்த விசிட் வந்து ஒரு சிரிப்புக்காக இல்ல, ஒரு பெரிய சதி வந்து தொடங்க போற ஆரம்பமா கூட இருக்கலாம். "நான் உள்ள வரலாமாப்பா?" அப்படின்னு ராஜி வந்து கேட்கிறா. அந்த ஒரு கேள்விக்கு ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்கிற முத்துவேல், இந்த அமைதிக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு வெடிக்க போகிற புயலோட முன்னறிவிப்பு மாதிரி வந்து இருக்குது. பாசத்துக்காக வேண்டி ராஜி வர்றா. ஆனா சொத்துக்காக பயப்படுற சக்திவேல். இந்த 2 உணர்ச்சிகள் மோதுற இடம் தான் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து காமிச்சிருக்காங்க. ராஜி வந்தது பாசத்துக்காகவா இல்ல சொத்து சண்டனைக்கு சிக்னலா? இந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ராஜி வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தனால ஃபேமிலியில் இருக்கிறவங்க அப்படியே வந்து குளிர் மூட்ல வந்து பனி உறைஞ்ச மாதிரி வந்து ஷாக்கிங்ல அப்படியே வந்து உறைஞ்சு போயிடுறாங்க. அப்போ சக்திவேல் சொன்ன அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்பா சித்தப்பா 2 பேருமே வந்து ஹெல்ப் பண்ணனால அவங்களுக்கு வந்து லெட்டர் ஒன்று எழுதி ராஜி ஒன்று கொடுக்குறா. ஸோ அதை படிச்சு பார்த்த முத்து அண்ட் சக்திவேல் 2 பேருக்குமே எமோஷனல் ஆயிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து டேரக்டா பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறா. அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்து ராஜிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கம், ஒரு துடிப்பு, ஒரு பயம் இப்படி எல்லாமே இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த நாள் நடந்த சம்பவம் அப்பாவும் சித்தப்பாவும் எந்த சுயநலமும் இல்லாம ராஜிக்காக நின்று ஹெல்ப் பண்ண அந்த ஒரு விஷயம் தான் ராஜியோட மனசை வந்து கலக்கி போட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம எவ்வளோ தூரம் வந்து விலகி இருந்தாலுமே இவங்க என் ரத்தம் அப்படின்ற ஃபீல் வந்து வந்திருக்கு அவளுக்கு. ஸோ இவங்க தான் வந்து என்னோட அப்பா, என்னோட சொந்தம் அப்படின்ற தோன்ற அளவுக்கு ராஜி வந்து ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க. அந்த உணர்ச்சியில தான் ராஜி ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்கிறா. அந்த லெட்டர் படிச்சு பார்த்த உடனே முத்துவேலையும் சரி சக்திவேலையும் அப்படியே வந்து உருக வச்சிருச்சு. ஆனால் அந்த ஒரு உருகல் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு புயலுக்கு முன்னாடி வந்து அமைதி மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ அப்பா வீட்டுக்கு கிளம்பி ராஜி வந்து போறா. அப்படி வீட்டுக்கு வர ராஜிட்டு வந்து முத்துவேல் நல்லா விசாரிக்கிறாரு. அதை பார்த்து அவரோட சித்தப்பா சக்தி வந்து செம்மையா வந்து ஷாக் ஆகிறாரு. ராஜிக்கு வந்து அவ அப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசை வந்து உடனே பழனியும் போமா அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா கோமதி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதெல்லாமே வேணாம், ஏதாவது புது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு பழனி சொல்ற வார்த்தை தான் வந்து அங்க வெயிட்டாவே இருக்கு. என்ன கூட தான் அக்கா வந்து அந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்காக அப்படியே சொந்தத்தை வந்து விட்டுற முடியுமா அப்படின்னு வந்து கேட்கறான். இப்ப ராஜி வந்து போறதால அண்ணனுக்கு வந்து திட்டினாலுமே போக போக சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்றான். தம்பி இவ்வளவு சொல்லியும் கோமதிக்கு வந்து பயமாவே இருக்குது. ஆனா ராஜி வந்து உறுதியா வந்து நான் போறேன் அப்படின்னு வந்து சொல்றா. அப்பா சித்தப்பா என்ன சொன்னாலுமே பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ராஜி வந்து பாத்தீங்கன்னா வாசல்லே வந்து தயக்கத்தோட வந்து நின்றுட்டு இருக்கா. ஒரு கால் உள்ள, இன்னொரு கால் வந்து பயத்துல வந்து இருக்குது. சோ ஒரு வழியா அந்த வீட்டுக்குள்ள வந்து கால் எடுத்து வச்சிடறா. அப்பாவோட வீட்டு வாசல்ல வந்து ராஜி வந்து நிக்கும்போது அவளோட மூச்சே வந்து சின்னதாயிடுது. இதே வாசல்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அவ உலகமா வந்து இருந்துச்சு. ஒரு நிமிஷம் தயக்கத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து கால் எடுத்து வைக்கிறா. அவளை வந்து ஃபர்ஸ்டா வந்து மாறி பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாகி வா ராஜி அப்படின்னு வந்து சொல்றான். அந்த ஒரு வார்த்தை வந்து கேட்ட உடனே ராஜியோட கண்ணுல இருந்து தண்ணி வந்து வர வைக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே காந்திமதி வடிவு 2 பேருமே வாசல்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவளை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து எமோஷனலா ராஜிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்கறாங்க. வீட்டுல எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னு நலம் விசாரிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா ராஜியோட அப்பா சித்தப்பா 2 பேருமே அங்க வராங்க. ராஜியை பார்த்த உடனே அவங்களுக்குமே வந்து ஷாக்கிங்கா தான் வந்து இருந்துச்சு. ஸோ என்னதான் வந்து ஷாக்காக இருந்தாலுமே ஒரு அமைதி, சொல்ல முடியாத உணர்ச்சியில தான் இருக்காங்க 2 பேருமே. ஸோ முத்துவேலும் சரி சக்திவேலும் வாசல்ல வர்றாங்க. ஸோ ராஜியை பார்த்த உடனே ஒரு வார்த்தையும் இல்லை, ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லை. அப்போ ராஜி வந்து தைரியமா என்ன சொல்றான்னா, எனக்கு உங்க எல்லாரையுமே பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் எதை பத்தியுமே யோசிக்காம சட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றான். அதை கேட்ட 2 பேருமே வந்து சைலண்டா அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ராஜி வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீட்டுக்கு வரது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு வந்து கேட்கறா. பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு முத்துவேலோட வார்த்தை தான் வந்து ராஜிக்கு வந்து அப்படியே குத்துற மாதிரி வந்து இருந்துச்சு. நல்லா இருக்கையா அப்படின்னு வந்து விசாரிக்கிறாரு. ஆனா முத்துக்கு வந்து அவ வந்து சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வேலை இருக்குனே அப்படி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து கூப்பிடுறாரு. ஸோ அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ராஜியோட மனசையே வந்து பிசைஞ்சு போட்ட மாதிரி வந்து ஆக்கிடுச்சு. அப்போ ராஜி வந்து அப்பாட்ட நான் இருக்கவா இல்லை போகவா அப்படின்னு எகைன் கேட்கிறா. உடனே காந்திமதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இருன்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லுப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு முத்துவேல் என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன தோணுதோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அங்கே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ராஜி வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, என் அப்பா வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு, அப்பாவுக்கு நான் இங்கே வந்து பிடிக்கலையா அப்படின்னு வந்து கேட்கறா. அதுக்கு காந்திமதி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவனுக்கே தெரியாது, அவன் சொல்லியும் சொல்லாமலும் உன்னை வந்து இங்கே இருக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சக்திவேலோட சதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் குமார் வந்து சக்திவேல் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்க, அங்கதான் எபிசோடோட உண்மையான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராஜி வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்தது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு கஷ்டத்துல வந்து இருக்கும்போது நம்ம உதவி பண்ணது எல்லாமே சரிதான், ஆனா இதை வச்சு ஒட்டி உறவாடுறது எல்லாமே எரிச்சலா இருக்கு. இப்போ நானும் அண்ணனும் சொத்தை எல்லாமே கவனிச்சுட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு எங்களுக்கு அப்புறம் இதெல்லாமே வந்து உனக்கு தான் வரணும், அதுதான் வந்து என்னோட திட்டம். இப்போ ராஜி வந்து வீட்டுக்கு வந்துட்டா அடுத்த கோமதியும் வந்துருவா, அதுக்கப்புறம் சொத்து 3 பாகமா வந்து பிரியும்டா அப்படின்னு வந்து சொல்றாரு. எனக்கு இந்த சொத்தெல்லாம் வந்து உனக்கு தான் வரணும்னு ஆசை, நம்ம ஏதாவது செஞ்சு 2 குடும்பத்தையுமே வந்து சேரவே விடக்கூடாது அப்படின்னு சக்திவேல் வந்து உறுதியா வந்து சொல்றாரு. இதை எல்லாமே கேட்ட குமாரும் நீங்க சொல்றது எனக்கு இப்பதான் வந்து புரியுது அப்படின்னு தான் சொல்றான். ஸோ அவர் பயம் வந்து ஒன்னே ஒன்று தான், என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 குடும்பமுமே வந்து சேரக்கூடாது அப்படின்றது தான். இது வந்து அக்கறையா வந்து பேசுறதா இல்ல சுத்தமான சுயநலமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கடையில ராஜிக்கு வந்து சாப்பாடு எல்லாமே செஞ்சு வடி வந்து ஊட்டி விட்றாங்க. அம்மாவோட பாசம் வந்து சாப்பாட்டுல கூட வந்து செம்மையா வந்து இருக்குது. அப்போ காந்திமதி வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்கு வரும்போது கோமதியும் வந்து கூட்டிட்டு வர்றியா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதை கேட்ட எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க. அப்போ முத்து அண்ட் சக்திவேல் 2 பேருமே வந்து அப்படியே வந்து ஷாக் ஆகிறாங்க. அதனால கோமதி வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்டே,
கடைசியில வந்து புயலுக்கு முன் அமைதி வர்ற மாதிரி அதுக்கப்புறம் ராஜி அங்கேருந்து கிளம்புறா. வீட்டுக்கு வந்ததுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆர்வமா வந்து கோமதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ராஜி சொல்றா. நீங்களும் வாங்க அத்தை, நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்காக வேண்டி அவங்க எல்லாரையுமே விருந்துக்கு கூப்பிடலாம் அப்படின்னு ஐடியா ஒன்று கொடுக்குறா. மீனாவும் போயிட்டு வாங்க அத்தை அப்படின்னு தைரியமா வந்து சொல்றாங்க. ராஜி சொன்னதை கேட்டு கோமதி அங்க போக வந்து முடிவு பண்றாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கோமதி வந்து உண்மையிலேயே வந்து அப்பா வீட்டுக்கு போவாங்களா, இல்ல சக்திவேலோட சதி வந்து வெளியில வருமா, சொத்து விஷயம் வந்து குடும்பத்தை வந்து பிரிச்சிடுமா, இல்ல ராஜியோட பாசம் எல்லாத்தையுமே வந்து சேர்க்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பாசத்துக்காக ராஜி போட்ட ஒரு சின்ன முடிவு, ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சொத்து சதி. இந்த சதி வந்து வெடிச்சா பாண்டியன் குடும்பம் ஒரே வீட்டுல வந்து கூட இருக்குமா அப்படின்றது தெரியல. ராஜி அப்பா வீட்டுக்கு வந்து இதோட வந்து முடியல. அடுத்ததா வரப்போறது யாருன்னு தெரியுமா? கோமதி தான். அவங்க அந்த வாசல்ல வந்து கால் வைக்கிற அந்த நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு உறவு ஒண்ணு உடைய போகுதா இல்ல சேர போகுதா? ஒரு பக்கம் வந்து பாசம் பேசுது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சக்திவேல் மனசுல வந்து சொத்து எனக்கு மட்டும் அப்படின்னு வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த ரெண்டுல எது வந்து ஜெயிக்க போகுதோ அப்படின்றது தெரியல. ஸோ ராஜி நினைச்சது பாத்தீங்கன்னா குடும்பத்தை வந்து சேர்க்கணும். ஆனா அவங்க வந்து தெரியாம தொடங்கி இருக்குது ஒரு பிரிவுக்கான பாதையா, இல்ல கோமதி அங்க வரனால 2 ரகசியம் வந்து 3 குடும்பமா ஆக போகுதா? இனி வர எபிசோட்ல புயல் தான் வந்து வரும். இனி நடக்க போற சம்பவம் பாத்தீங்கன்னா எல்லாரையுமே அப்படி வந்து ஷாக் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.